மேட்டில் தெரிய இருக்கக்கூடிய அந்த மகர ஜோதியை காண்பதற்காக ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். திரு வீரமணி ராஜு நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். பந்தள அரண்மனையிலிருந்து வரக்கூடிய திருவாபரணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை குறிப்பிடும் பொழுது திருவாபரணம் தாங்கி செல்லக்கூடிய புண்ணியரினுடைய பாதம் தொட்டாலே நமக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கதா இந்த திருவாபரணம்? அந்த பொன்னாபரண பெட்டிகள் பம்பையை கடந்து அப்படியே வந்து அந்த 18ஆம் படி முன்னால் வரும் பொழுது அதிகாரிகள் எல்லாம் சாமிமார்கள் எல்லாம் அதற்கு ஒரு கற்பூர ஆர்த்தியை காண்பிக்கின்ற காட்சி மெய்சில் இருக்கக்கூடிய காட்சி. அந்த பொன்னாபரண பெட்டி மேல போய் அந்த கர்ப்ப கிரகத்தில் உள்ள ஐயப்பன் சன்னிதானத்தில் உள்ள மேல் சாந்திகளிடத்தில் அதை ஒப்படைத்த பிறகு அந்த ஆபரணத்தை பார்ப்பதற்காக, அந்த ஆபரணத்தை அணிந்து கொண்டு ஐயப்பனுடைய அழகை பார்ப்பதற்காக காத்திருக்கின்ற சுவாமிமார்கள். ஆஹா, ஜென்ம சாபல்யம். உண்மையிலேயே ஐயப்பனுடைய அந்த திருவாபரணம். ஐயப்பன் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கந்த புராணம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கந்த புராணம் தான் ஐயப்பனுடைய வரலாறை மிக முழுமையாக நமக்கு தரக்கூடிய இலக்கியம். கந்த புராணத்தில் நிறைய பகுதிகள் இருக்கு. அதுல கச்சியப்ப சிவாச்சாரியார் ஐயப்பனுடைய வரலாறை சொல்வதற்காகவே மகா சாத்தா படலம் என்கிற ஒரு படலத்தை எழுதியிருக்கிறார். சாத்தா படலம்னு எழுதியிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் மகா சாத்தா படலம்னு எழுதினார் தெரியுமா? மிகப்பெரிய பெருமைகளை உடையவன் ஐயப்பன். அதனால அவன் சாதாரண சாத்தன் இல்ல, மகா சாத்தன். மகா சாத்தா படலம். இந்த படலத்துலதான் ஹரிஹர சுதனாக ஐயப்பன் எப்படி அவதாரம் செய்கிறார் என்பதையெல்லாம் நமக்கு விளக்கமாக கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு சொல்கிறார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல தேவர்களின் தலைவன் இந்திரன் பயந்து கொண்டு சீர்காழியில வந்து தங்கியிருக்கிறான். கூட இந்திராணி இருக்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல. தலைமறைவு வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். எங்க? சீர்காழிக்கு பக்கத்துல. இத கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதுறார். இப்பதான் ஐயப்பன் வரப்போற. முருகப்பெருமான் அவதாரம் செய்தது எதற்கு? இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றி தருவதற்காக. சூரபதுமன் கிட்ட இருந்து காப்பாத்தி தரணும். ரொம்ப அழகா எழுதினார். சந்தான புஷ்ப பரிமல கிண்கிணி முக சரணைகள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலசக்கர கடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திரக்கலாபமயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க வதரங்க வனசரோதய கிருத்திகா வரப்புத்திர ராஜீவ பரியங்க தந்தைய வராசலன் குலிசாயுதத்து இந்திராணி மங்கில்ய தந்து ரக்ஷாபரணைகள் வேல் வினோத நருள்கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீலகிரீவ ரத்ன கலாபமயிலே. இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றி தருகிற பொறுப்பு முருகப்பெருமான் கிட்ட இருந்தது. இப்போ இந்திரன் மறுபடியும் தேவலோகத்துக்கு போகணும். இந்திராணி சொல்றா, நான் தனியா இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அப்பதான் முருகப்பெருமான் இந்திராணிக்கு காவலாக ஐயப்பனை வைக்கிறார் என்று கந்தபுராணம் ஐயப்பனுடைய வரலாறை நமக்கு சொல்கிறது. இந்திராணி முருகன்கிட்ட கேட்கிறா, யாரோ ஒருத்தரை எனக்கு காவலுக்கு வைக்கிறேன்னு சொல்றியப்பா, யார் அவர்? இப்ப முருகப்பெருமான் ஐயப்பனுடைய அவதாரத்தை பேசுவதாக கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த இடத்திலே வைக்கிறார். இங்கதான் நம்ம ஐயப்பனை பத்தி நமக்கு தெரிய வருகிறது. இந்திரன் தேவலோகத்திற்கு போன பிறகு இந்திராணி சீர்காழி பகுதியில் தனியாக இருக்கிற போது அஜமுகி வருகிறார், சூரபதுமனுடைய சகோதரி. அஜமுகி வந்து இந்திராணியை கையை பிடித்து இழுத்து துன்புறுத்துகிற போதுதான் ஐயப்பனை கூப்பிட்டு இந்திராணி அலறுகிறார். ஐயப்பா, எனக்கு காவலாகத்தானே முருகப்பெருமான் உன்னை வைத்து விட்டு போனான். ஐயனே ஓலம், விண்ணோர் ஆதியே ஓலம், செண்டார் கையனே ஓலம், எங்கள் கடவுளே ஓலம், மெய்யர் மெய்யனே ஓலம், தொல்சீர் வீரனே ஓலம் ஓலம் என்று இந்திராணி கதற அங்கே ஐயப்பன் பிரசன்னமாகிறார். காவல் தெய்வம்னா ஐயப்பன். நம்ம ஊர்ல ஐயனார்னு இருக்கிறாரு, எங்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஐயனார்னு இருக்கிறாரோ அவர் ஐயப்பனுடைய வடிவம். பூரணை புஷ்கலை சமேதராகத்தான் ஐயனார் இருப்பார். இப்ப ஐயப்பன் இந்திராணியை காப்பாற்ற வந்து தன்னுடைய தளபதியான மகாகாலரை அனுப்புகிறார். அந்த மகாகாலர் அஜமுகியையும் துன்முகியையும் வதைத்து இந்திராணியை காப்பாற்றுகிறார்கள். இப்படி இந்திராணிக்கு காவல் இருந்த ஐயப்பன் இந்திராணியை கைவிடாமல் காப்பாற்றிய இடம் சீர்காழிக்கு பக்கத்தில் இன்றைக்கும் கைவிடான் சேரி என்ற பெயரில் இருக்கிறது. காலப்போக்கில் அந்த பெயர் கைவிலாஞ்சேரி என்று மாறிவிட்டது. சீர்காழிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கைவிடான் சேரி என்கிற இடம்தான் ஐயப்பன் இந்திராணிக்கு காவலாக இருந்து
மகாகாலர் வழியாக இந்திராணியை காப்பாற்றினார் என்று கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஐயப்பனுடைய வரலாறை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். இந்திராணிக்கு மட்டுமல்ல, இருக்கின்ற அனைவருக்குமே காவலனாக தான் திகழ்வதாக மகரஜோதியாக எழுந்து அருள் பாலிக்க இருக்கிறார் ஐயப்பன்.